ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் பேர் வந்து பேடி. ராம் சரணோட மாஸ் கம்பேக்னு ஹைப் பண்ணி, வில்லேஜ் சென்டிமெண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி, ஸ்போர்ட்ஸ் டிராமாலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, எமோஷனல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, டைரக்டர் ஒரு ஃபுல் மீல்ஸை ரெடி பண்ணியிருக்காரு. ಫುಲ್ ಮೀಲ್ಸಾ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟ ಮಾಡಿ அப்புறமா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இது பிரியாணியா இல்ல குஷ்காவா இல்லனா ரயில்வே ஸ்டேஷன்ல கேண்டீன்ல விக்கிற லெமன் ரைஸா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வீடியோ ஃபுல்லாலாம் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மூவியோட ரிவ்யூ பார்ப்போம். ஸ்டோரி சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியால 90s காலத்துல ஒரு 18,000 வில்லேஜுக்கு வந்து நேமே கிடையாது அண்ட் ஓட்டர் ஐடியுமே கிடையாது. வில்லேஜ் வந்து மேப்ல இருக்கும், பட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. கூகுள் மேப்ஸ் கூட ரூட் கொடுக்கறதுக்கு யோசிக்கும், அந்த மாதிரி ஒரு லெவல். அப்பதான் ஹீரோ என்ட்ரி பேடி வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த வில்லேஜுக்கு ஒரு நேம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. கான்செப்ட்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா ட்ரைலர் பார்க்கும்போது ரங்கஸ்தலம் அண்ட் சர்பெட்டா ரெண்டுமே கலந்து ஒரு காம்போ மாதிரி இருந்துச்சு. ஆனா ரியல் ஸ்கிரீன்ல போய் பார்க்கும்போது ஸ்டோரியே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இப்போ ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ராம் சரண். படம் நல்லா இருந்தாலுமே கிரெடிட் அவருக்கு தான், படம் நல்லா இல்லைனாலுமே கிரெடிட் அவருக்கு தான், படம் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கிரெடிட் அவருக்கு தான். இப்போ பேசிக்கலி படம் மொத்தமே அவரது தான். அந்த பாடி லாங்குவேஜ், வில்லேஜ் ஸ்லாங்கு, எமோஷனல் சீன்ஸ், அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்பவே மாசாவே இருக்கு. எல்லாமே சின்சியரா பார்த்து பண்ணியிருக்காரு. இப்போ ராம் சரணோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவே அந்த மூவியை போய் பார்க்கலாம். அப்புறம் ஜன்வீர் கபூர் ஹானஸ்ட்லி கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்துருக்கலாம். ஸோ சவுத் இந்தியன் வில்லேஜ் கேர்ள் ரோல் வந்து நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த ஹீரோயினுக்கும் அந்த கேரக்டருக்கும் எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் பத்தி சொல்லத்துக்கு பெருசா ஒன்றும் இல்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து மியூசிக் அண்ட் பிஜிஎம். ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்கோர் பத்தி பேசணும். சில சீன்ஸ்லாம் ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் தரும். அந்த ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ்லாம் ஹெட்ஃபோன்ஸ்ல சார்ஜ் போயிடுச்சான்னு யோசிக்க தோணும். இந்த எமோஷனல் சீன்ஸ் வர மியூசிக்லாம் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். ஓவராலா மியூசிக் அண்ட் பிஜிஎம் பாத்தீங்கன்னா படம் வந்து போர் அடிக்காம போறதுக்கு மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஒரு மெயினான காரணம். இப்போ ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ் பத்தி சொல்லணும்னா, கொஞ்சம் சீன்ஸ்லாம் என்கேஜிங்கா இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹைப் ஏத்துன மாதிரி இருந்துச்சு. அந்த பால் போன ஸ்பீட் பாத்தீங்கன்னா தோனியே கால் பண்ணி ப்ரோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா நடிங்க ப்ரோன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே என்னன்னா ரன் டைம். மூவி வந்து அரௌண்ட் 3 hours இருக்கு. அரௌண்ட் 20 to 30 minutes கட் பண்ணியிருந்தா இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். டைரக்டரோட ஐடியா நல்லா இருக்கு. அந்த வில்லேஜ் சீன்ஸ், சோஷியல் இஷ்யூஸ், ஸ்போர்ட்ஸ், எமோஷனல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே ஒரே படத்துல பேக் பண்ணி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஓவர்லோடடா ஃபீல் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் போடலாமா? போடுங்க. எமோஷனல் போடலாமா? போடுங்க. மாஸ் சீன்ஸ் போடுங்க. வில்லேஜ் பாலிடிக்ஸ் போடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் போடுங்க. சார் படம் ரொம்ப பெருசாகுது, நீங்க வெளியே போங்க. ஃபைனலா சொல்லணும்னா பேடி வந்து ஒரு பேட் மூவி கிடையாது, மாஸ்டர் பீஸும் கிடையாது. எல்லாமே கலந்த ஒரு மூவி. சரண் ஃபேன்ஸுக்கு டெஃபினெட்லி வர்த் வாட்சிங். நார்மல் ஆடியன்ஸ்க்கு படம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலா ரேட்டிங் பார்த்தோம்னா ராம் சரணோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 4.5 out of 5, மியூசிக் ஒரு 3.5, எமோஷனல் சீன்ஸ்க்கு ஒரு 3, ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு 2.5, மூவி ஓவராலா ஒரு 3.5 out of 5. நீங்க மூவி பாத்தீங்களா?
ஆவரேஜா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரிவ்யூல மீட் பண்ணுவோம்.